ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் வித் டிடி. நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து பேப்பர் பாப்பிட் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ஷீட் எடுத்துகிட்டு இதே மாதிரி மடிச்சுக்கணும். ரெண்டாவது டைம் இப்படி திருப்பி சென்டரில் மட்டும் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் மார்க் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல இதே மாதிரி பேப்பரை மடித்து விட்டுடணும். இந்த பக்கமும் மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு டைம் அதை மறுபடியும் இப்படி திருப்பி விட்டு மடிச்சுக்கோங்க. இப்போ மடித்ததும் இதே மாதிரி நம்ம பேப்பரில் வந்து கீழ்ப்பக்கம் இருக்கலாம், கீழ்ப்பக்கத்தை அந்த மேல் பக்கம் அந்த ஸ்டார்டிங் அந்த சென்டரில் இருக்க பாருங்கள், அந்த இடம் வரைக்கும் இதே மாதிரி திருப்பி மடிச்சுக்கோங்க. மறுபடியும் அந்த பக்கத்தையும் இந்த சைடு வந்து அந்த ஸ்டார்ட் ஆகுது பாருங்களா, அந்த மடிப்பு அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ அந்த மடிப்பு 2 லைன் வந்துருக்கு இல்லைங்களா, அந்த லைனில் இப்படி வச்சு இப்படி லைட்டாக இப்படி திருப்பி மடிச்சிட்டோம்னா இந்த சைடு உங்களுக்கு இதே மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம மடிச்சுட்டு ஆப்போசிட் சைடு இதே மாதிரி திருப்பி விட்டுடணும். இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் பண்ணுறதுக்கு 2 பேப்பர் வேணும். இப்போ நம்ம இதே மாதிரி இன்னொரு பேப்பர் ரெடி பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே வச்சுட்டு இப்படி ஓப்பன் பண்ணி இந்த இதை வந்து சேம் அதே சைடு பேப்பர் வர மாதிரி இதே மாதிரி இந்த பக்கமும் உள்ளே இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி உள்ளே விட்டுடணும். விட்டுட்டு இப்போ வந்து அந்த பேப்பர் இருக்கு இல்லைங்களா, மிச்சமாக இருக்கிறது அதை இந்த பக்கமும் 2 பக்கமும் அதேமாதிரி பேக் சைடு திருப்பி அதை 2 பக்கமும் க்ளூ போட்டு மடிச்சுட்டு க்ளூ போட்டு அப்ளை பண்ணிடணும். இந்த க்ளூ கொஞ்சம் காயறதுக்குள்ளே நம்ம அந்த பாப்பிட் மேலே வைக்கிற ஸ்மைலிஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்கொயர் ஷீட் பார்த்தீங்கன்னா 10.5 × 10.5 சென்டிமீட்டரில் ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோவில் கொஞ்சம் கிளியராக தெரியணுன்றதுக்காக நான் வந்து சின்னதாக 4 பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா 7 × 7 சென்டிமீட்டர். இப்போ வந்து நம்ம வந்து அந்த பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் முதல்ல வந்து கலர் பேப்பர்ஸ் கட் பண்ணிவிட்டு ஒரு லைட் திக்காக இருக்கிற பேப்பரில் வந்து அந்த ரவுண்ட்ஸை ஒட்டிட்டு நம்மளுக்கு என்ன ஸ்மைலி வேணுமோ அதை வரைஞ்சிட்டு அது மேலே நம்ம செல்லோ டேப் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி கட் பண்ணி எடுத்ததும் இப்போ பாருங்கள் பாக்ஸ் எப்படி ஓப்பன் ஆகுன்னு காட்டுறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது இதே மாதிரி நம்மளுக்கு ஸ்கொயர் பாக்ஸஸாக கிடைக்கும். மறுபடியும் நம்ம இதை மடித்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நான் சின்ன இதில் பண்ணியிருக்கேன். இதே பார்த்தீங்களா நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அமைங்கிடுது. இப்போ நம்ம வந்து எத்தனை ஸ்மைலி வைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் அட்டையை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து கலர் பேப்பர் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 4 ஸ்மைலிஸ் மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் நான் 4 மட்டும் பாக்ஸஸ் ரெடி பண்ணிவிட்டு இதே மாதிரி அட்டையில் ஒட்டிட்டு அது மேலே வந்து ஒவ்வொரு ஸ்மைலிஸையும் நான் ஒட்டிடுறேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். சும்மா இது பிளாங்காக இருக்குன்றதுக்காக சும்மா ட்ரா பண்ணி பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ணேன். ஓகே, இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் எப்படி வந்துட்டுருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் அதை நாங்கள் வந்து மேக் பண்ணி போடுவோம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளோட வந்து பேப்பர் பாப்பிட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து முதல்ல இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம் இல்லைங்களா, எல்லாமே ஒரு டைரெக்ஷன் பார்த்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணதும் அது அமுங்கிடும். இப்போ மறுபடியும் வேறு டைரெக்ஷன் மாறிடும். நம்ம பேப்பரை வந்து மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து விளையாடலாம். இது வந்து போர் அடிக்காது. கொஞ்சம் நம்ம விளையாட மறுபடியும் விளையாண்டுக்கலாம். இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சிம்பிளான ஈஸியான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் போடுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள்.